வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயத்மிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 11/5/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 1-8 வரை மிருகசிருஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கிற இன்றைய நாள். பகல் பொழுது சிறப்பா இருக்கு. பகல் 1:30 மணிக்கு பிறகு சிறு சிறு இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வெற்றியை தருவார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, வெற்றிக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதுல சில கோபதாபங்களை கொடுத்து விடுவார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்துல இல்லை என்பதால் சில வருத்தங்களை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துரும். இரத்த அழுத்தங்கள், சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர வழியில் சில வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முத்துக்குமாரசாமி அருளால் சகோதர வழி விவாதங்கள் தவிர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து தனக்காரனாக சில கணக்கு வழக்குகளை, சில வருமானத்தை திட்டமிட்டு செலவிடக்கூடிய நிகழ்வை தருவார். ஏன்னா 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து, ஜென்மத்தில் குரு இருந்து பொருளாதாரத்தில் நெருக்கடி, சில வருமான இழப்பீடு, சில ஏமாற்றங்கள், வருமான ரீதியாக பாதிப்புகளை கொடுப்பார். அதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு கணக்கு போட்டு இப்படி நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே, இப்படி அடுத்தவர்கிட்ட ஏமாந்துட்டோமே, ஒரு பொருளை அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு புலம்பலை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஒரு தெளிவான அறிவை கொடுப்பார். அந்த அறிவை, தெளிவை வைத்துக்கொண்டு வருங்காலத்தில் இழப்பீடு வராமல் வாழ முடியும் அப்படின்ற நிலைதான். இந்த அறிவிற்காக குரு பகவான் ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு பல்வேறு பாடங்களை புகட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய தையல் நாயகியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தெளிவான வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து சில அழுத்தங்களை தருவார். அழுத்தங்களை தந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஏன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடி பார்வையாக, 5ஆம் பார்வையாக உங்க 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீட்டில் ஏற்கனவே கேது பகவான் இருந்து வம்பு வழக்குகளை, பழைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவற்றை எல்லாம் பார்வை பலனாக பார்த்து பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார். பழைய பிரச்சனைலாம் ஃபினிஷ் பண்றதுக்கு அப்படிதான் குரு வந்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் மகான்கள் வழிபாடு, மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா மகான்கள் வழிபாடு செய்யணும். ஷீரடியில் அருள்பாலிக்கக்கூடிய சாய்பாபா மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிரமங்கள் குறைந்து சிறப்பாக வாழ வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகத்தில் இருந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் நகர்ந்து வருகிறார். 12ஆம் இடத்தில் நகர்ந்து வரும்போது சில விரய செலவுகளை தருவார். குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை விரய செலவாக மாற்றக்கூடிய திறன் சந்திர பகவானுக்கு உண்டு. விரயத்தில்
அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த விரய செலவை சுப விரய செலவாக மாற்றிக்கொள்ளணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, ஏசி, ஃப்ரிட்ஜு, ஆடை ஆபரணங்கள், இப்படி எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் வரக்கூடிய இந்த பணத்தில், வரக்கூடிய இந்த குரு கொடுக்கக்கூடிய யோகத்தில் போய் வாங்கிடணும். இல்லைன்னா விரய செலவு ஏற்பட்டுரும். மருத்துவம் செய்து கொள்ளலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு தொகை கொடுக்க முடியாமல் நிலுவையில் இருந்ததோ அதெல்லாம் வரக்கூடிய தொகைகளை வைத்து கொடுத்து உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில். சென்னை பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனை மனசை நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிவன் அருளால் விரய செலவு சுப செலவாக மாறும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் 11ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கடந்த 2-3 நாட்களாக இருந்த மன அழுத்தத்தை குறைப்பார். சிந்தனை மேலோங்கும். அடுத்தவர்களை நம்பி சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சனீஸ்வர பகவான் லாபமாக இருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு 10ஆம் இடத்திலிருந்து பாதகமான சில நிகழ்வுகளை நடத்தினாலும் இன்று சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். தாய் வழி உறவால், தாய் மாமன் வழி உறவால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய காலம். வியாபாரம் பெருகக்கூடிய காலம். இந்த நல்ல நாளில் சென்னை திருவேற்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய கருமாரி அம்மனை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது கருமாரி அருளால் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்றதால 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் நகர்ந்து வரக்கூடிய இன்றைய நாள் ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சில வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக நான் வேலை செய்கிற அதுக்கான வருமானம் கிடைக்கல, வருமானம் கிடைக்கிற கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல அப்படி என்று புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான வாழ்வு அளிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் இதை பயன்படுத்திக்கணும். காத்திருந்து வெல்லக்கூடிய திறன் பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இன்று அதற்கான யோகம் கிடைச்சிருக்கு. இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசை நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது காத்திருந்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு அஸ்தமத்தில் இருந்த சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து சில தொல்லைகளை கடந்த 2-3 நாட்களாக தந்திருந்தாலும் இன்றைய பொழுதை பொறுத்தவரை 9ஆம் இடத்துக்கு நகர்ந்து பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும். பங்காளி வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும். பங்காளியோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போவது, சுற்றுலா செல்வது என்று நாட்களை சுகமாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கர்ம வினைப்படி சில நிகழ்வுகள் தவறாக நடந்தாலும் சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருப்பார். பயப்பட வேண்டாம். இந்த நல்ல நாளில் ஆத்தூர் அருகே ஆரகலூரில் அருள்பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ காலபைரவர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு தொட்டது துலங்க போது, விட்டது கிடைக்க போது ஒரு அற்புதமான காலம். விருச்சக ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குருச்சந்திரா யோகம், சந்திர பகவான் வலுவாக இருந்து 8ஆம் இடத்தை நோக்கி நகர்றதால சில பின்னடைவுகள் இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசம சனியாக இருந்து சில பின்னடைவுகளை தந்தாலும் அதற்காக வருத்தப்படக்கூடாது. குரு பகவான் அவற்றையெல்லாம் தடுத்து உங்களுக்கு காத்து ரட்சித்து உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வழங்குவார். இந்த நல்ல நாளில் சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 6ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக வராத கடன் வரும். பார்ட்னர்ஷிப்பால் தொழில் செய்ய முடியும். உறவுகள் மேம்படும். குழந்தை பேர் கிடைப்பதற்கு, திருமணம் கைகூடுவதற்கு, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தினிய மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை
மிக மிக சிறப்பாக இருக்க. மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 6ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களை தந்தாலும், பல்வேறு வருத்தங்களை தந்தாலும், பல்வேறு போராட்டங்களை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து பல்வேறு இடத்துல உங்களை காப்பாற்றிடுவார். அதே போல சனீஸ்வர பகவானும் வருங்காலத்தில் வக்ரமாகி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் புதிய வேலை வாய்ப்பு, புதிய உறவு, புதிய நண்பர்கள், நீண்ட நாட்களாக சேராத உறவு கூட சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது காங்கேயம் சிவன் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பூர்வ ஜென்ம கர்ம வினையின் காரணமாக யாராவது உங்கள்கிட்ட கடன் பெற்றிருந்தால் அவர்களே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புகழுக்கு ஆசைப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு புகழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம் ஏற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சாதகமான சூழல்கள் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்கிறதால பல அழுத்தங்கள் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். அவற்றையெல்லாம் தூர வைத்துவிட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது மாங்காடு காமாட்சி அம்மன் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிறார். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களை, சில மனவருத்தங்களை கொடுத்தாலும் ஒரு விஷயத்தை சுற்றி தான் நடக்க வைப்பார். நேரடியாக நடக்க வைக்க மாட்டார். இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வியாபார விஷயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகவல்லி சமேதர் நாகராஜாவை மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக கோபத்தின் மூலியமாக சில இழப்பீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பேராசையின் காரணமாக வரக்கூடிய வருமானமே இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஏன்னா வந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த நேரத்தில் வெள்ளையாடை உடுத்த வேண்டாம். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அன்றாட பணிகளை செய்யுங்க. இந்த நல்ல நாளில் மதுரை சோலைமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சதுர்த்தி விரதம். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ஜனஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் வலம்புரி விநாயகரை வழிபடும் போது வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை பயன்படுத்தி கொண்டு வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பாக இதை குறித்து வைத்து கொண்டு வலம்புரி விநாயகரை வாங்கி வைத்து வீட்டில் வழிபடலாம். சின்ன சைஸில் வலம்புரி விநாயகர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி கொள்ளும்போது வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் பயணம் செய்யும் என்பதே நிதர்சனமான உண்மை. பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். பல்வேறு கோவில்களை குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அன்றைய நாளில் அந்த தெய்வத்தை மனசை நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது கண்டிப்பாக அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.